ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரன் அருளை போற்றி. தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி காலப்புருஷ சக்கரத்தின் 9ஆம் இடம். தனுசு ராசிக்கு ஒரு யோகம் அடிக்குதுங்க. இந்த வாரம் ஆகஸ்ட் 13, 14, 15, ஆடி 28, ஆடி 29, ஆடி 30 இந்த 3 நாட்களும் முக்கியமான நாட்களாக பார்க்கப்படுகிறது. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம், 3ஆம் இடம், 6ஆம் இடம், 9ஆம் இடம் இந்த இடத்துல கிரகங்கள் நல்ல நிலைமையில் வருது. கேந்திராதிபத்திய யோகம். இது ஒரு நல்ல யோகம்தான். சந்திரன், சனி பகவான், குரு பகவான், செவ்வாய் பகவான், சுக்கிரன், புதன் இவங்க தங்களுக்குள்ளே கேந்திரமாக இருக்கிறாங்க. கேந்திரம்னா என்னென்னா 4, 7, 10 ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்துக்கு 4ஆம் இடத்துலையோ 7ஆம் இடத்துலையோ 10ஆம் இடத்துலையோ இருக்கிறதான். இப்போ உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. அவருக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் குரு இருக்கிறாங்க. செவ்வாய் குருக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் இருக்கிறாங்க. சுக்கிரன் புதனுக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் வராரு. இன்றைக்கி வராரு, 13ஆம் தேதி வராரு, 13/8/2024 உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வராரு. சரியா? அப்போ பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம், 3ஆம் இடம், 6ஆம் இடம், 9ஆம் இடம் வலுப்பெறுது. 12ஆம் இடம் அயன சயன போகம், விரயம், சுப செலவு இருக்கும். பெண்கள் விஷயத்தில் செலவு இருக்கும். எதிர்பாராத பண வரவும் இருக்கும். எங்கேனாச்சும் ஊருக்கு போகலாம். எதிர்பாராமல் எங்கேனாச்சும் ஊருக்கு போகலாம், வெளியூர் போகலாம். ஆனால் லாபத்தோடு தான் போவீங்க. போயிட்டு வந்தாலுமே அதனால் ஒரு லாபம் இருக்கும். அதுபோல் ராசிக்கு 3ஆம் இடம் சுபத்துவம் ஆகுது. ஏக்கம் நல்லாயிருக்கும். காரிய அனுகூலம் இருக்கும். ஆள் எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, தைரியமாக இருப்பீங்க, வீரியமாக இருப்பீங்க. எந்த ஒரு காரியத்தையும் மனம் ஒரு உத்வேகத்துடன் சிறப்பாக செயல்படுவீங்க. 6ஆம் இடம் உத்தியோகஸ்தர்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரே வரை சொல்லிட்டு போயிடலாம். உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கடன் நோய் கட்டுக்குள்ளே இருக்கும். தேக உரைக்க நல்லாயிருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 9ஆம் இடம் நல்லா இருக்குது. 9ஆம் இடம் நல்லா இருக்கிறதுனால என்ன ஆகும்னா தாப்பன வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தொட்டக்காரியம் இருந்தாலும் காரிய வெற்றி இருக்கும். கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க. இறை வழிபாடு இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 15ஆம் தேதி வியாழக்கிழமை வருது. குருவாரத்தில் தான் வருது. அனைவருக்கும் லீவாக தான் இருக்கும். இந்திய சுதந்திர தினம் அன்றைக்கி தட்சிணாமூர்த்தி வணங்கிட்டு வாங்க. ஏன்னா ஆடி வெள்ளி வர்ற கடைசி வெள்ளி வர்ற வெள்ளி தான். சனிக்கிழமை ஆவணி மாதம் பிறகு. அதனால் வியாழக்கிழமை எல்லாத்துக்கும் பொது விடுமுறையாக இருக்கிறதுனால அன்றைக்கி தட்சிணாமூர்த்தியை கும்பிட்டு வாங்க. குரு வேற ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு, மறைஞ்சு தான் இருக்கிறாரு. அதனால் நீங்கள் ஆடி கடைசி வியாழன் அந்த வியாழக்கிழமை சிவன் கோயிலுக்கு போய்ட்டு சிவபெருமானை கும்பிட்டு தட்சிணாமூர்த்திக்கு விளக்கு போட்டுவாங்க. குரு பகவானையும் வழங்கலாம். சரியா? தட்சிணாமூர்த்தியோ இல்லைன்னா குருவையோ வழங்கிட்டு வரலாம். குரு பகவான் நவக்கிரகங்களில் இருப்பார், தட்சிணாமூர்த்தி தனியாக இருப்பார். சரி நேயர்களே, இப்போ பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சந்திரன் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. 8 கூடையும் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஆனால் ஒளிச்சந்திரனாக இருக்கிறாரு. குரு செவ்வாய் பார்வையில் இருக்கிறாரு. குருச்சந்திர யோகம், சந்திரமங்கல யோகம் உண்டாகுது. நல்ல விசேஷம் தான். எதிர்பாராத பண வரவு கிடைக்கிது வாய்ப்பு இருக்குது. தாய் வழி உறவு முறையில் சிறப்பாக இருக்கும். கூடுதலாக இந்த இன்சூரன்ஸ் பணம் வரும். சில பேருக்கு இன்சூரன்ஸ் பணம், நிலுவையில் உள்ள பணம், வேலையில் உள்ள அரியஸ் பணம் இதெல்லாம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. திடீர் செலவுகளும் இருக்கும். சுப செலவாக தான் இருக்கும். அதை திருமணத்தை முன்னிட்டோ இல்லைனா மற்ற வீட்டு வேலையை முன்னிட்டோ ஒரு சுப செலவு பண்ணுவீங்க. அந்த அமைப்பு கண்டிப்பாக கை கொடுக்கும். ராசிக்கு 3ஆம் இடம் நல்ல நிலைமையில் தான் இருக்குது. சனி பகவான் 2 மூடக்கூடியவர். குடும்பத்தில் கொஞ்சம் பண வரவும் இருக்கும். செலவு பக்கம் போனாலும் பண வரவுக்கு வர்றதுக்கு சாத்தியக்கூறல் இருக்கும். ஏன்னா 9ஆம் இடம் நல்ல வலுத்து இருக்குது. சுக்கிரன் புதன் இருக்கிறது சுபகரங்கள் இருக்கிறது வலுவாக பார்க்கப்படுகிறது. 6ஆம் இடத்துல ஏற்கனவே சொல்லிட்டேன், உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தை எடுத்துட்டோம்னா இன்ஜினியரிங் வேலை பார்க்குறவங்களும் நல்லாயிருக்கும். இன்ஜினியரிங், அப்போ போல் நிலம் சம்மந்தப்பட்ட வேலைகள், பூமி மனை கட்டடம் சம்மந்தப்பட்ட வேலைகள், டீச்சர் வேலை பார்க்குறவங்க, பேங்க் ஸ்டாஃபாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படும். கலை சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். சரியா? ஏன்னா புதனும் சுக்கிரனும் வருது, 9ஆம் இடத்துல வருது. நல்ல அமைப்பு தான். கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல யோக காலமாக இருக்கும். கலை நிறையா இருக்குது. சினிமா, டிவி, அப்புறம் ஆடல், இயல், இசை, நாடகம், ஓவியம், இப்படி கலை சம்மந்தப்பட்டது நிறையா இருக்குது. பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த தொழில்கள் நிறைய இருக்குது. கலை அம்சம் கொண்ட தொழில்கள் அவங்களுக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நான் பலன் சொல்கிறேன். சரியா? ஒரு வாரத்துக்குள்ளே இந்த பலன்கள்லாம் உங்களுக்கு நிற்கும். அதுலேயும் இந்த 13, 14, 15 கொஞ்சம் ஒரு நல்ல நாளாகவே பார்க்கப்படுகிறது. அதுபோல் தனுசு ராசிக்கு நான் ஆகஸ்ட் 15 வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் நல்ல நாட்கள்னு போட்டிருக்கிறேன், வீடியோ போட்டிருக்கிறேன். மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதத்துக்கு அந்த நட்சத்திரத்தின்படி வருகிற 15 நாளுக்குள்ளே எந்தெந்த நாட்கள் யோக நாட்கள்னு போட்டிருக்கிறேன். இந்த 3 நாட்கள் பொதுவாக ராசிக்கு யோகமான நாட்கள் தான். 3 நட்சத்திரத்துக்குமே மூலம், பூராடம், உத்திராடம் 1 இந்த 3 நட்சத்திரத்துக்குமே இந்த வருகிற 3 நாட்கள் ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. என்ன ராசிக்கு சுப ஆதிபத்தியங்கள் விசேஷப்படலை. கொஞ்சம் 12ஆம் இடம், 3ஆம் இடம், 6ஆம் இடம், 9ஆம் இடம் இதில் 3ஆம் இடம், 9ஆம் இடம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல அமைப்பு தான். 6, 12ங்கிறது கொஞ்சம் மறைவு சாணங்கள் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்த போதிலும் அந்த 6, 12 சுப கிரகங்கள் இருக்குது. தனுசு ராசிக்கு வேண்டிய கிரகங்கள் இருக்கிறதுனால ஓரளவு
கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் இஷ்டப்பட்டு கஷ்டப்படுவீங்க. சரியா? ஒரு விஷயத்தை சந்தோஷமாக ஏற்றுக்குருவீங்க. செலவானாலுமே அந்த செலவு பண்ணும்போது ஒரு சந்தோஷத்தோடு செலவு பண்ணுவீங்க. சரி, நம்ம குடும்பத்துக்கு தானே பண்ணுறோம், பிள்ளைகளுக்கு தானே பண்ணுறோம் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோடு ஒரு செலவு பண்ணுவீங்க. பட் அதுக்கு தேவையான பொருள் வரும், பண வரத்தும் இருக்கும். ஏன்னா 2-3 கூடியவன் நல்ல நிலைமையில் சனி பகவான் இருக்கிறதுனால ஓரளவு பொருளாதாரத்தை கொடுத்துருவார். இது மாதம் மிடில் தான். ஏன்னா நிறைய பேர் மாத சம்பளம் வாங்கினவங்களுக்குலாம் கொஞ்சம் பணம் காலியாகிட்டு தான் இருந்திருக்கும். ஏன்னா தேதி 13, 14, 15 ஆயிடுச்சு. மத்தியமம் ஆகிப்போச்சு, மிடில் ஆஃப் த மந்த் ஆகிப்போச்சு. ஸோ முன்னாடியும் போக முடியாது, பின்னாடியும் போக முடியாது. இருக்கிறத வச்சு தான் பட்ஜெட் கொண்டு போக முடியும். வியாபார பெருங்குடி மக்களுக்கு நல்லா இருக்கும். இந்த 3 நாட்கள் நல்ல வியாபாரம் போகும், தொழில் சிறப்பாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கும் உத்தியோகத்தில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க, நல்ல ஒரு பேர் எடுப்பீங்க, ஒரு முன்னேற்றத்துக்கு நல்ல ஒரு வழியாக இருக்கும். உத்தியோகம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல ஒரு உயர்வு இருக்கும், ஒரு பாராட்டு இருக்கும், ஒரு சீராட்டு இருக்கும், ரெகக்னேஷன் இருக்கும். சரி, வேறு கூடுதலாக பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 12ஆம் தேதி இன்றைக்கி ஆகஸ்ட் 12 ஆடி 27 ஆகிப்போச்சு. பண வசதிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் தேக ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் தேக ஆரோக்கிய செலவுகள் இருக்கத்தான் செய்யும். மருத்துவ செலவுகள் குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதி இல்லாமல் தான் இருக்கும். அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி தீர்த்துக்கோங்க. வம்பு வழக்கு உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். சகோதர வழியில் அந்த அளவு ஒற்றுமை இருக்காது. அதனால் உடன் பிறந்த சகோதர வழியில் கொஞ்சம் அனுசரித்து போங்க. உத்தியோகம் பண்ணுறவங்களும் மிக சிறப்பாக இருக்குது. அலுவலகத்தில் ஆஃபீஸில் நல்ல பாராட்டு பெறுவீர்கள், மேலதிகாரியோட ஆதரவு இருக்கும், ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. மற்ற உடன் வேலை பார்க்குற சக ஊழியர்கள், இப்போ என்ன சொல்லுவாங்க, சக பணியாளர்கள், உங்கள் கூட வேலை பார்க்குற ஸ்டாஃப்ஸ்லாம் உங்களை நல்லபடியாக வச்சுக்கிடுவாங்க. நல்ல இணக்கம் நல்லபடியாக இருக்கும். வியாபாரத்தில் நல்லா இருக்குங்க, நல்ல லாபம் கிடைக்கும். எதிர்பார்த்தை விட அதிகமாக உங்களுக்கு போகும். சரியா? அதே மாதிரி ரொம்ப கடன் கொடுக்கவும் வேண்டாம், கடன் வாங்கவும் வேண்டாம். திட்டமாக வச்சுக்கோங்க. கடன் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா யோசனை பண்ணுங்கள். கடன் வாங்குறத தள்ளி போடுங்க. மேக்ஸிமம் கடன் வாங்குற மாதிரி இருக்காது. அப்படி வாங்குறதா இருந்தாலும் யோசனை பண்ணி ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டு வாங்க. குடும்ப பெண்களுக்கு நல்லா இருக்கும். ஓரளவு குடும்பத்தை நல்லபடியாக நிர்வாகம் பண்ணுவீங்க, மன நிர்வாகம் இருக்கும். அலுவலகத்துக்கு போகிற பெண்கள், உத்தியோகத்துக்கு போகிற பெண்களுக்கு நல்லா இருக்கும். சரியா? பெண்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தனுசு ராசி பெண்களுக்கு வேலைக்கு போகிற பெண்கள், அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் சரி, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்லா இருக்குங்க. இந்த நான் 13, 14, 15 சொன்னேன். அதில் 13ஆம் தேதி மிகச்சிறந்த நாளாக இருக்கும். யோக நாளாகவே பார்க்கப்படுகிறது, அதிர்ஷ்ட நாளாகவே பார்க்கப்படுகிறது. அதுக்கடுத்து 16ஆம் தேதியும் நல்ல ஒரு லாபமாக இருக்கும். சரியா? கடைசி நாள் ஆடி வெள்ளி. சரியா? கடைசி வெள்ளி நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்டம் தரும் எண்கள் 4ஆம் நம்பர், 7ஆம் நம்பர். வழிபாடு தெய்வம் ஆஞ்சநேயரை கும்பிடுங்க. சரியா? வர சனிக்கிழமை ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்க. சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இல்லைன்னா வியாழக்கிழமை கூட நீங்கள் சிவன் கோயிலுக்கு போகலாம். சிவன் கோயிலில் சில இடங்களில் ஆஞ்சநேயருக்கும் சில தண்ணீர் இருக்கும், ஒரு ஓரமாக வச்சுருப்பாங்க. அந்த தூணில் சில இடத்துல சிவன் கோயிலில் ஆஞ்சநேயருடைய சிற்பத்தை செதுக்கி வச்சு அதுக்கு பூஜை பண்ணுவாங்க. ஆஞ்சநேயர் கோயிலும் சில இடத்து சிவன் கோயில் இருக்குது, நிறைய இடத்துல இருக்குது. ஆஞ்சநேயர் வழிபாடும் பண்ணுங்க. சரியா? ஆஞ்சநேயர் வழிபாடும் பண்ணலாம். பட் வியாழக்கிழமை சிவன் கோயிலுக்கு போய்ட்டு வர்றது கூடுதல் சிறப்பை தரும். ராம மந்திரத்தை சொல்லுங்கள். ராம மந்திரத்தை எப்போ வேணாலும் சொல்லலாம். வருகின்ற காலம் ஆகஸ்ட் 12ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 18 வரைக்கும் ஒரு வாரத்துக்கு வச்சுக்கோங்க. சரியா? ராம மந்திரத்தை தினமும் சொல்லுங்கள். காலையில் எழுந்திரிச்சிட்டு காலை கடனை முடிச்சுட்டு ஸ்நானம் பண்ணிவிட்டு பூஜை அறையில் நின்றுக்கிட்டு ராமநாமத்தை சொல்லுங்கள். ராமநாமம் நிறைய இருக்குது. ஸ்ரீ ராம ராம ரமேதே ரம ரம மனோரம சகசர ராம தத்துல்யம் ராம ராம வரணே அப்படின்னு அந்த ராமநாமத்தை சொல்லுங்கள். சமஸ்கிருதத்தில் இருக்குது சார், நீ ஏதோ 2 வரி சொல்லிட்ட, எங்களால் சொல்ல முடியல அப்படின்னு சொல்கிறவங்க தமிழில் சொல்லுங்கள். ஓம் கோசலராமா போற்றி, தசரராமா போற்றி, கையீரம்மா போற்றி, ஜானகிராமா போற்றி, அனந்தராமா போற்றி, சுந்தராமா போற்றி, ஸ்ரீராமா போற்றி, ராஜாராமா போற்றி, ரகுராமா போற்றி, பலராமா போற்றி, பரசுராமா போற்றி, பட்டாபிராமா போற்றி, கோதண்டராமா போற்றி, அயோத்தி ராமா போற்றி, ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம். ராமனுடைய நாமத்தை சொல்லுங்கள். சரியா? இதில் பரசுராமரும் சொல்லலாம், பட்டாபிராமன்னு சொல்லலாம். சரியா? பரசுராமர் வேறு அவதாரம் தான், இருந்தாலும் அவரும் ராமருக்கு முன்னாடி அவதாரம் எடுத்தவர். அவர் நாமத்தையும் சொல்லலாம். எல்லாமே பெருமாளோட அவதாரம் தான். சரியா? அவரையும் சொல்லலாம்.
ஓகே நேர்களே, பலராமனையும் சொல்லலாம். பலராமன் வந்து ராமதவரத்துக்கு பின்னாடி வந்தவர், கிருஷ்ணாவதாரத்தில் வந்தவர், ராமனுக்கு அண்ணனாக வந்தவர், அவரையும் சொல்லலாம். ராம் என்று முடிகிற எந்த வார்த்தையும் சொல்லலாம். சரியா? இன்றைக்கி ராம்னு நிறைய இருக்குது, பேரில் ராம் வச்சு கும்பிட்றாங்க, சாய்ராம்னு சொல்கிறாங்க, அதுவும் சொல்லலாம். ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ராம் அப்படின்னு சொல்லலாம், ஜெயராம் சொல்லலாம், சாய்ராம் சொல்லலாம். ஸோ எந்த வார்த்தை சொன்னாலும் அதில் ராமோடு முடிஞ்சிச்சுன்னா நல்லபடியாக இருக்கும். சாந்தாராம் சொல்லலாம். இப்படி எத்தனையோ ராமநாமங்கள் இருக்குது. ராம் என்று சொன்னாலே அது ஒரு வலிமை மிகுந்த வார்த்தை தான். சரியா நேர்களே? அதனால் ராமநாமத்தை சொல்லுங்கள், நல்லபடியாக இருக்கும். வாழ்த்துக்கள். இல்லாமல் இறைவன் தனுசு ராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களும் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேர்களே.